கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு மட்டும் எப்போதுமே தனித்துவமா இருக்கும். காரணம் பார்த்தோம் அப்படின்னா, எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் கூடுதலாவே இருக்கும். அதே மாதிரி கல்வின்ற ஒரு விஷயத்த தமிழ்நாடு அரசாங்கம் எல்லோரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். கல்வியால் மட்டுமே இந்த சமுதாயம் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட செயல்பட்டுட்டு இருக்காங்க. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இவ்ளோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வயது அப்படின்றது நிறைய வேறுபாடு இருக்கக்கூடியவர்கள போச்சு. இளம் வயதுல இருந்து வயதானவர்கள் வரை இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு பயிற்சிக்காக வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து ஒரு பயிற்சிக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ இந்த வயதிலயும் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. அப்படி என்ன கத்துக்கிறாங்க அப்படின்றத நாங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம். கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், அதாவது EDIIன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துல பல்வேறு விதமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கு. அதுல இப்போது புதிதா TN Apex கூட சேர்ந்து விவசாயிகளுக்கு அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எப்படி ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ற ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தமான இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பயிற்சிகள் எல்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பயிற்சிகள் இவங்களுக்கு எப்படி இருக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் இதன் செய்வதனால் இன்னைக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். EDIITN உடைய டைரக்டர் திரு அம்பலவாணர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா TN Apex-னுடைய CEO டாக்டர் K அழகுசுந்தரம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டையும் பேச இருக்கிறோம். முதலாவதாக சார், EDIITN பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வெவ்வேறு துறைகள், அது வந்து பியூட்டிஷியன் பயிற்சி இருக்கலாம், இன்னொரு பக்கம் பேக்கரி சார்ந்து ட்ரோன் பயிற்சி, இப்படி ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வணக்கம். EDITN வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருடங்களாக இந்த பயிற்சிகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமாக கூடியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, 32,000க்கு மேலே நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். அதாவது நம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டே வந்து இந்த வருஷம் வந்து உச்சநிலையில் 32,000 வந்திருக்கு. இது இல்லாமல் வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு ஃபண்டிங், அதாவது நிறைய ட்ரைனிங் வந்து இப்போ நாங்கள் வந்து பெய்ட் ப்ரோக்ராம்ஸே நடத்துகிறோம். பணம் கொடுத்து மக்கள் வந்து ஆர்வமாக கற்றுக்குறாங்க. முக்கியமாக ChatGPT, ஜெம் போர்ட்டல் பற்றி, டாக்ஸேஷன் ரிலேட்டட், இது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, ஐடி ரிட்டர்ன்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே இப்போ நிறையா கொண்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாமே வந்து சுமார் 4,000லேருந்து ஒரு 6,000 ரூபா வரைக்கும் வந்து மக்கள் பேமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கோல்டு ப்ரைஸிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது மட்டும் 10 நாள். ஸோ அதில் வந்து 10,000 ரூபா. நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவு சீப்பாக வேறு எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கும் இல்லை தொழிலில் இருக்கிறவங்களுக்குமே போதுமான அளவுக்கு சட்ட நுணுக்கங்களை சொல்லி ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி, HR மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணினா சிறப்பாக அவங்க தொழில் செய்ய முடியும், அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி பெருசாக்குறதுன்றது எல்லாமே இதன் மூலமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். விவசாய பொருள்களை பதப்படுத்தி அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே அவங்களுடைய அந்த முயற்சியினால் இந்த ட்ரைனிங்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. இந்த 500 பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இதையும் ஆன்லைன் போர்ட்டல்லையே அவங்கள போட்டதில் நிறைய வரவேற்பு, நிறைய மக்கள் வந்து ஆர்வமாக வந்து இதை கற்றுக்குறாங்க. நாங்கள் 30 பேர் தான் ஒரு பேட்சாக வச்சுருந்தோம், ஆனால் அது 40 பேரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகள் இங்கே கொடுத்துருக்கோம். சாப்பாடு, மார்னிங் டிஃபன், ஈவினிங் டின்னரு, ஹாஸ்டல் ஸ்டே எல்லாமே இங்கே வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நிறைய பெண்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிராமப்புறங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆனரபிள் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது வந்து என்னென்னா, கிராமப்புறங்கள்லையும் மற்ற சின்ன டவுன்லையும், ஏன்னா இப்போ நம்ம ட்ரைனிங்ஸ் எல்லாமே சென்னையில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் பெரும்பாலும். இந்த பெய்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து கவர்மெண்ட்டே ஃபண்டிங் பண்ணி மக்களுக்கு தேவையான ட்ரைனிங், அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி என்ன ட்ரைனிங் வேணுமோ, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங், ஸ்கில்லிங் பண்ணுறது, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, காஸ்மெட்டிக்ஸ் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறு நகரங்களுக்கும் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே அரசனுடைய சப்போர்ட் அண்ட் விசன். ஏன்னா அவங்க வந்து நம்ம தொழில் துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது, MSME சிறு குறு தொழில் செய்கிறவங்கள மேலே கொண்டு வரணுன்றது தான் இதனுடைய நோக்கம். அதுக்கான ஃபண்டிங் ப்ராப்பராக இருக்குது. ரெண்டாவது, இந்த இன்ஸ்டியூட் வந்து செல்ஃப் சஸ்டைனிங் மாடலில்
நிறைய மக்களும் வந்து இங்கே பணம் கொடுத்து, ஏன்னா இப்போ வெளியே போனால் 30,000 40,000 50,000ன்னு வரும் அந்த ட்ரைனிங்கு. இங்கே வந்து 3000 4000ங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக வந்து கற்றுட்டு போகிறாங்க. ரெண்டாவது இங்கே வந்து ஆன்லைன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அவங்க வந்து இங்கே இந்த ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு போனாங்கன்னா அப்படியே போய் தொழில் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து அனுப்புகிறோம். இப்போ இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் சரியா நடக்குதா அப்படின்றத முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்லாம் எப்படி அதை கவனிக்கிறாங்க? அது இங்கே மினிஸ்டர், ஆனரபிள் மினிஸ்டர் வந்து ரெகுலர் ரெவ்யூ மீட்டிங் வச்சுருப்பாங்க. 2 தடவை வந்திருக்கிறாங்க. அவங்களே வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த இன்ஸ்டியூட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு இப்போ ஹாஸ்டல் புதுசாக வந்திருக்கு. அது 2 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த செகண்ட் ஃப்ளோர் பில்டிங்லேயும் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டினுடைய அத்தனையுமே இது பண்ணியிருக்காங்க. அவங்க க்ளோஸாக எல்லாமே மானிட்டர் பண்ணுறாங்க. ரெகுலர் ரெவ்யூ மீட்டிங், செக்ரட்டரி வந்து அவர் சிஎஸ் மீட் பண்ணுறாரு. சீஃப் செக்ரட்டரி வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாரு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமும். அதை வந்து சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கடந்த ஒரு 20 நாளுக்கு முன்னாடி சிஎம்ஏ வந்து டைரெக்டாக டிபார்ட்மெண்டல் ரிவ்யூ பண்ணார். அதில் வந்து என்னென்ன மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை ப்ராஜெக்ட்ஸுக்கும் என்ன நிலைமையில் இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குன்றதையும் அப்சர்வ் பண்ணுறாரு. இதில் டிசியும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸில் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் இதில் வந்து அவர் ரொம்ப கருத்தாக இருந்துட்டு அவரும் பல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. தொழில் முனைவோர் பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் எடுக்கக்கூடிய டீப் டெக்னாலஜி இந்த மாதிரி இதில் எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே டெப்டி சிஎம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. கடந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டில் இருந்து அதிக அளவிலான ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோர்கள் உருவாகி இருக்காங்க. எப்படி இதெல்லாம் உருவாகுறாங்க அப்படின்றதற்கான ஆதாரமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இடிஐ கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டில இருந்து அதிக அளவிலான தொழில் முனைவோர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. டிஎன் அபெக்ஸ்னுடைய சிஓ அழகு சுந்தரம் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். சரி, இப்போ இடிஐ நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட டிஎன் அபெக்ஸ்னுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான ஒரு நிறுவனம் இவர்கள்? நீங்க இடிஐயோட சேர்ந்து இப்போ பயிற்சி என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி கழகம்ங்கிறது வந்து ஒரு புதிய நிறுவனம். நம்ம ஹானரபிள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து 2021-22 அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி 2022ஆம் ஆண்டு வந்து இது வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி இது லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனமாக இயங்கி வருகிறது. 2023 செப்டம்பருக்கு அப்புறம் இந்த நிறுவனத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த நிறுவனத்தின் நோக்கம் 2 வகையானது. ஒன்று வந்து வேளாண் பதன்செய் துறையை வளர்த்தல் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில். 2வது வேளாண் சார் பதப்படுத்தப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல். இந்த 2மே இந்த நிறுவனத்தின் நோக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து 100 விவசாயிகளுக்கு காய்கனிகளை பதப்படுத்துதல், ஏற்றுமதிக்காக காய்கனிகளை பதப்படுத்துதல், அப்படிப்பட்ட ஒரு 3 நாள் பயிற்சி நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 7-8 டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி முருங்கை ஏற்றுமதி மண்டலம் உருவாக்கப்பட்டது. அதில் 9 மாவட்டங்கள் அடங்கியிருக்கு. இப்போ முருங்கைக்காய்க்கு வந்து மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது. உலகத்தில் விளையக்கூடிய முருங்கைக்காயில் 25% தமிழ்நாட்டில் விளையுது. அப்போ நம்மளுடைய மார்க்கெட் சைஸ் ரொம்ப பெருசு. அப்போ முருங்கை சார் பதப்படுத்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னாக்கா அதை பற்றின அந்த விவசாயிகளுக்கு பலன் போய் சேரணும் அப்படின்னா விவசாயிகளே அதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த 9 மாவட்டங்களிலும் இருந்து 100 முருங்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலமாக முருங்கை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணணும். அப்போ குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்டிவேட் பண்ணுறது, அதை பதப்படுத்துதல், ஏற்றுமதி செய்வது எப்படி அப்படின்னா அந்த மாதிரி பயிற்சி போயிட்டுருக்கு. 18 பயிற்சியில் வந்து 12 பயிற்சி முடிஞ்சது, 6 பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம இங்கே இடிஐ மூலமாக டைரக்டர் திரு அம்பலவாணன் சார் அவர்களுக்கு நன்றி. முதல்ல அவர்கிட்ட பேசும்போதே உடனே ஒத்துக்கிட்டார் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அமைச்சர்கள்ட்ட பேசி அவங்க கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம ஏன் ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் நம்ம மக்களுக்கு தரணும் அப்படின்னா, படித்தவர்களுக்கே ஒரு பொருள் எல்லாருக்கும் இந்த ஆர்வம் இருக்குது ஏற்றுமதி செய்யணும்னு. எங்கே போகிறது, என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஒரு பையரை கண்டுபிடிக்கிறது அயல் நாட்டில், அவர்கிட்ட கண்டுபிடிச்சி நம்மளுடைய பொருளை அனுப்பிட்டால் பணம் எப்படி திரும்பி நமக்கு வருமா வராதா, இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எண்ணற்ற ஐயப்பாடுகள். இந்த ஐயப்பாடுகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு யாருக்குமே இல்லை, பொதுமக்கள் போய் யாருக்குமே தெரியறதில்லை. அப்போது ஏற்றுமதியாளர்கள் தானாக சுயம்பவாக உருவானவங்க தான் இப்போ இருக்காங்க. ஒரு பயிற்சி எடுத்து உருவானவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு அறிவியலோடு உள்ளே வரும்போது அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாகவும் வேகமாகவும் இருக்கும். அதனால் வந்து இந்த
அந்த பயிற்சி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். கொடுக்கும்போது எவ்வளோ நாள் பயிற்சிக்கும் போது 3 நாள், ஏன்னா நாங்கள் அதை வந்து அந்த சிலபஸ் அவங்களோட சேர்ந்து தான் உருவாக்கணும். 3 நாள் அது சரியாக இருந்தது. அந்த 3 நாள் பயிற்சிக்கு இப்போ பொதுமக்களுக்கு வந்து ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கணும்னா அரசாங்கத்தினுடைய உதவி தேவைப்படும். அப்போ நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அது போகும்போது முழுசாகவே அரசாங்கமே இதை வந்து ஏற்றுக்கிறாங்க. இந்த 100% ஃபண்டட். சார் சொன்ன மாதிரி இங்கே தங்குதல், இங்கே சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கு வந்து நாங்கள் மட்டுமே இதுக்கு சில லெக்சர் கொடுக்காம அந்த ஏற்றுமதியாளர்களே வரவழைக்கிறோம், அது எக்ஸ்பர்ட்ஸே வரவழைச்சு இந்த லெக்சர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ முதல் பயிற்சி முடிஞ்சிருக்குது. இதுக்கு மொத்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதத்துக்குள் 500 பேர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கும் திட்டம். இப்போ இன்னும் ஒரு பயிற்சி, இந்த பயிற்சியை நான் சொல்லணும், ஏன்னா அது மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக. வேளாண் தொழில்துறையில் வர்றவங்க வந்து தெரிஞ்சிக்காமல் உள்ள வராங்க. வேளாண் விளைபொருள்கள் வந்து எளிதில் அழியக்கூடியவை. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமே உள்ளே வர்றாங்க. அப்போ நாங்கள் யோசித்தோம் என்னன்னாக்கா, தொழில் முனைவோருக்கான பயிற்சி அது 3 நாள் 4 நாளில் முடியக்கூடிய பயிற்சி இல்லை, அது ஒரு லாங் டேர்ம் பயிற்சி. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 மாத பயிற்சி டெல்டா மாவட்டங்களிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 இளைஞர்களை எடுத்து அந்த 20 இளைஞர்களுக்கும் வேளாண் பல்கலைக்கழகத்திலும் நிப்டத்திலுமாக சேர்ந்து 3 மாத இலவச வேளாண் தொழில் முனைவோருக்கான பயிற்சி வழங்குறதுக்கான ஏற்பாடு. இந்த பயிற்சி வந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு அசெம்பிளியில். விரைவில் இது ஆரம்பமாகும். இப்போ ஜூலை ஆகஸ்ட் மாதமே இதை ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த வருஷத்துக்குள்ளேயே அந்த 120 இளைஞர்களுக்கும் பயிற்சிகள் கொடுக்கறது திட்டம். இந்த பயிற்சியிலேருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள் கிராஜுவேட்ஸுக்கு வந்து அரசாங்கத்தில் வழங்கக்கூடிய மானியங்கள் மூலமாக வேளாண் பதன்சை தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான ஹேண்ட் ஹோல்டிங் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த இது 2 கட்ட பயிற்சி. இது பயிற்சி மற்றும் வேளாண் தொழில்துறையில் உள்ளே வர்றது. அதுபோக நம்ம நானோ ஃபுட் பார்க்னு அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டால் ஒன்று உருவாக்குறோம். இதனால் ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. திருச்சியில் மணப்பாறையிலையும் திருவாரூரில் வண்டாம்பாளையம் 2 இடத்துல நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2 இடத்துலையும் ப்ளக் அண்ட் ப்ளே ஷெட்ஸ் பண்ணி இந்த பயிற்சியிலேருந்து வரக்கூடிய கிராஜுவேட்ஸை அந்த ஷெட்ஸை வந்து நம்ம வந்து வாடகைக்கு கொடுத்து அதில் அந்த தொழில் உருவாக்குறதுக்கான வழி. பதப்படுத்தும் தொழில் உள்ளே வர்றவங்களுக்கு மிகப்பெரிய பாட்டில் நெக் சிரமம் என்னென்னா, லேண்ட் இல்லை, பில்டிங் இல்லை. இந்த 2ஐயும் நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவங்க அவசியமாக உள்ளே வருவாங்க. ஸோ இளைஞர்களை வேளாண் தொழில்துறைக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து விவசாயிகளை கொண்டு வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சி, சார் சொன்ன மாதிரி முதலமைச்சரின் கனவு திட்டம் $1 ட்ரில்லியன். அதில் வேளாண்மைத்துறை நிச்சயமாக 18% 20% ஆஃபர் பண்ணணும்னா ஏற்றுமதிகள் அதிகரிக்கணும். அதற்கான நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்துடைய முழு சப்போர்ட் எங்களுக்கு இருக்குதில்ல. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து தமிழ்நாடு தனித்துவமாக இருக்குது? ஏன்னா ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்றது காலமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் இருக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியமானது? முதலாவதாக தமிழ்நாட்டினுடைய அது லொக்கேஷனல் அட்வான்டேஜ் அப்படிம்போம். தமிழ்நாடு வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கும் போகலாம், ஈஸ்ட்டுக்கும் போகலாம், வெஸ்ட்டுக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். 2வது தட்பவெட்ப நிலை. தமிழ்நாட்டில் வந்து எக்கலாஜிக்கல் ஜோன், அக்ரோ எக்கலாஜிக்கல் ஜோன்ஸ் 7 ஜோன் இருக்குது. அது டிராபிக்கல் கிராப்ஸ். தமிழ்நாட்டில் விளையக்கூடிய வந்து அந்த பயிர்கள் வந்து உலகத்தின் பல நாடுகளில் விளைய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் உள்ள பரங்கிக்காய், சுரக்காய், பாவக்காய் அதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து விளையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதையும் தாண்டி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான வேளாண் பொருட்களை விளைவித்தல் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. 11 மில்லியன் டன் அரிசி, 15 மில்லியன் டன் காய்கனிகள், எண்ணற்ற எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், அதுபோக ஸ்பைசஸ், சில்லி எவ்வளவோ விளையுது இந்த நாட்டில். அப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய கன்சம்ஷன் போக நம்மளுடைய விளைச்சல் வந்து நம்ம கன்சம்ஷனுக்கு ஜாஸ்தி அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய விளைபொருளுடைய அறுவடை பின்சார் சேதங்களை குறைப்பது, இழப்புகளை குறைப்பது கிட்டத்தட்ட 15-20% எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதை குறைச்சாலே 15% மதிப்பு கூட்டுவதற்காக வரும். அப்போ மதிப்பு கூட்டப்பட்டு வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வரும். விவசாய பொருள் அப்படியே விற்கும் போது மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்குது. மதிப்பு கூட்டப்பட்டு சந்தைக்கு கொண்டு போகும்போது அவருடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும். ஆகவே தமிழ்நாடு வந்து அட்வான்டேஜ் வந்து அரசாங்கத்தினுடைய சப்போர்ட், அரசாங்கத்தினுடைய விஷன், இது எல்லாமே சேர்ந்து விவசாயிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த நாடு மிகப்பெரிய அளவில் வளரும். நான் சொன்னேன் ஏற்கனவே 2 வருடங்கள் தான் ஆயிருக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்து. ஆனால் இதனுடைய பாய்ச்சலும் அதனுடைய வீச்சும் ரொம்ப ஜாஸ்தி. இதற்கு நம்முடைய அண்டை மாநிலங்களான கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையுமே இதே மாதிரியான சிமிலர் நிறுவனங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய அப்ரோச்சுக்கும் நம்மளுடைய அப்ரோச்சுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முதலாவது அவங்க அப்ரோச்சில் வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றது அப்படிலாம் யோசிக்கிறாங்க. நம்மளுடைய அப்ரோச்சில் ரெண்டுமே லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றது வந்து முக்கியம். இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே சமயம் நம்மளுடைய அடிப்படை வந்து நம்முடைய விவசாயிகள். இப்போ விவசாயிகளை வந்து தொழில் முனைவராக மாற்றுவது நம்மளுடைய நோக்கம்.
அப்போ இந்த எல்லா இந்தியா முழுசுமே அந்த விவசாயிகளை தொழில் முனைவரை மாற்றக்கூடிய அந்த அந்த பகுதியை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாட்டம்ஸ் அப் டாப் டவுன் அப்படிம்பாங்க. மேலிருந்து கீழே வர்றதும் கீழிருந்து மேலே போகிறது வேறு. மேலிருந்து கீழே வரும்போது அதனுடைய வீச்சு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே முதலமைச்சர்லேருந்து வேளாண் துறை அமைச்சர்லேருந்து இந்த டாப் டவுன் அப்ரோச் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர், நம்ம துணை முதலமைச்சர், எங்களுடைய ரிவ்யூ மீட்டிங்கில் துணை முதலமைச்சர் நிறைய இன்புட்ஸ் தராரு. துணை முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், எம்எஸ்எம்இ அமைச்சர் அனைவரும் நேரடியாக எங்களுடைய வளர்ச்சியை கண்காணிக்கிறாங்க. அவங்களுடைய இன்புட்ஸ் எங்களுக்கு நிறையவே கிடைக்கிது. அவங்களுடைய உந்து சக்தி, அவங்களுடைய ஆலோசனைகள், இதன் மூலமாக இந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 5 வருடங்களில் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வருமானம் பல மடங்கு உயரும் என்பது நிச்சயம். இதுக்கு நானே கேரண்டி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய பல விவசாயிகள் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, மில்லட் சார்ந்த. அவங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சி எந்த அளவு பலன் அளிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுடைய பேர் என்ன? மேம், என் பேர் ஜோதி மேம். நான் வந்து இடிஐயில் தான் வந்து லாஸ்ட் இயர் வந்தேன். ட்ரைனிங்காக, ஆண்டர்ப்ரனர்ஷிப்காக வந்தேன். இடிஐ தான் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. 10 days ட்ரைனிங் பண்ணாங்க. எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட பேசிக் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நான் வந்து மில்லட்டோட வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மேம். அதில் மட்டும் இல்லாமல் வந்து ஃபர்மெண்டட் தோசா மிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட்டும் வந்து இப்போ நான் ஒரு எம்எஸ்எம்இ யூனிட் லைன் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இடிஐ தான் வந்து நிஃப்டம்க்கு போகிறதுக்கான எந்த சிஸ்டம்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் ஃபுல்லாக அவங்க தான் கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி சிஎம்மோட 1 trillion எக்கனாமிக்கு வந்து இப்போ நம்ம 4th in எக்கனாமி இருக்கோம் ஜிடிபியில். நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸில் இன்னும் விமென் ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் வந்தால் வந்து அது நம்ம இன்னும் கூட மேலே போவோம். 3rd, 2nd போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி குக்கிங்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து விமெனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவங்களோட குக்கிங் ப்ராசஸை பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாம் வேல்யூ அடிஷனில் ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை வந்து கொடுக்குறேன் மேம். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தொழில் முனைவோர் ஆனது வந்து இடிஐக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்கூல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் வந்து டீச்சிங் லைனில் இருந்தேன். என்னோட தந்தைக்கு வந்து ஒரு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்துச்சு. அதுக்காக அங்கேருந்து நான் வெளியே வந்தேன். அந்த டைமில் கரோனா பிரேக் இருந்துச்சு. ஸோ அந்த கரோனா பிரேக்கை முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது நான் வந்து டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருந்தேன். நான் அதுலேயும் இப்போ செலக்ட் ஆகியிருக்கிறேன். அப்போது வந்து நான் நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தேன். தன் கையே தனக்கு உதவி, நம்ம மற்றவங்ககிட்ட உதவி போகாமல் நாம் எப்படி வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு தொழிலை எடுத்து பண்ணும்போது நம்ம மட்டும் வளர மாட்டோம், நம்மளை கூட சுற்றி இருக்கிற கம்யூனிட்டியும் வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணதே இடிஐ தான் மேம். எனக்கு இடிஐ தான் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எனக்கு எம்எஸ்எம்இ யூனிட் இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து இடிஐ தான். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு டீச்சரை இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினராக மாற்றிருக்காங்க. ரொம்ப நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிறைய பல திட்டங்களை வந்து நல்லபடியாக வந்து பண்ணியிருக்கார். தாயுமானவர்னு சொல்கிறது வந்து கரெக்டு தான். ஏன்னா எங்களை போன்ற தாய்களுக்கும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பேருந்து திட்டம், பெண்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான பேருந்து திட்டம் கொடுத்துருக்காரு. தொழில் முனைவோர்களுக்கு இப்போ நம்ம இடிஐயும் டிஎன்எப்எக்ஸும் வந்து சேர்ந்து நிறைய பல இலவச தொழில் வந்து எப்படி வந்து ஸ்கில்லை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு டீச்சிங் லைனில் இருந்துட்டு இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக ஆனதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சரோட அரசாங்கமும் அதன் திட்டங்களும் அதன் கொள்கைகளும். ரொம்ப நன்றி முதலமைச்சர் அவர்களே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் வந்து தங்கராஜ். நான் திருவண்ணாமலேருந்து வரேன். நான் 10 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டுருக்கேன். எனக்கு இடிஐயில் வந்து ட்ரைனிங் ஃப்ரீயாக தரதா பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். அதன் அடிப்படையில் வந்து இங்கே பதிவு பண்ணேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்தால் நல்ல ரூம்ஸ், நட்சத்திர அந்தஸ்து உள்ள ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்டு, ஏசி எல்லாமே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நிறைய விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட இருக்கிற பொருள்கள் வந்து எப்படி ஏற்றுமதி செய்யலாம், அங்கே பையரை எப்படி செலக்ட் பண்ணலாம், அவங்களோட இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்ம பொருளை எப்படி பேக் பண்ணுறது, அங்கே யார்கிட்ட நம்ம சேல் பண்ணுறது, அவங்க யார்கிட்ட சேல் பண்ணுறாங்க, அவங்களோட ரேட்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலைத்தளங்கள்லாம் கொடுத்துருக்காங்க மேடம். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததா, இல்லை திடீர்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன்? நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நிறைய ஆசை இருந்தது. எங்கே போய் கேட்டாலுமே ஃபீஸ் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணாங்க. 30,000 20,000 அப்படி கொடுத்தாலுமே வந்து கரெக்டாக கற்றுக்க முடியுமான்றது தெரியல. கரெக்டான இது சொல்லலை. இங்கே வந்ததுக்கப்புறமா எந்த காசுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த 3 நாள் பயிற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ உங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உடனே என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விவசாய பொருட்கள்லாம் விளைய வச்சிருக்கேன். கருப்பு கவனி, சீரக சம்பா, ரத்தசாலி, சொர்ண மசூரி, அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுவோம் மேடம். ஃபஸ்ட் ட்ரைனிங் வரும்போது எப்படி பண்ணலாம்னு தெரியாமல் இருந்தது. 2 நாள் ட்ரைனிங்கில் ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை வந்துடுச்சு.
போயிட்டு அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எங்கே லைசன்ஸ் எடுக்கணும், எப்படி யாரை அப்ரோச் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி அப்ளை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். என் போன்ற ஏழை விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சிறப்பான பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல திட்டமாக அமைஞ்சிருக்கு மேடம். விவசாயிகள் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். வணக்கம், என் பேர் எஸ் உமா மகேஸ்வரி. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் அந்த இடிஐயில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து டிஎன்எஃப்எக்ஸும் இடிஐயும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தொழில் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வலைதளத்தில் பார்த்துட்டு நான் புக் பண்ணி இங்கே நான் வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. எப்படி ஏற்றுமதி பண்ணணும், ஒரு தொழிலை வந்து வீட்டிலேருந்து செய்கிறவங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த அளவுக்கு நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நான் எவ்வளோ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த இடத்துல இந்த 3 நாளில் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. எப்படி நான் ஏற்றுமதி பண்ணணும், நான் எப்படி செய்யணும், நான் எந்தெந்த ப்ராசஸில் நான் அது ஒரு ஹெச்எஸ் கோடு கூட எங்களுக்கு தெரியாது நான் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு. அதெல்லாம் கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த ஹெச்எஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தோம், அதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லா எங்களுக்கு நுட்பமான அறிவு, நாங்கள் எப்படி ஏற்றுமதி பண்ணணும், அந்த பொருளுடைய தரம், அதனுடைய விலை நிர்ணயம் எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு இந்த கிளாஸு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கம்மா இருக்கு? நான் ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் சென்னையிலே தான் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு இந்த இடிஐயோ இந்த டிஎன்எஃப்எக்ஸோ அதை பற்றின ஒரு விவரமும் தெரியாமல் இருந்தேன். எல்லாமே எனக்கு இப்போ இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்பட்டு இந்த ஒரு இதில் வந்து நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் இப்படி வந்து கற்றுக்கணுன்றது பெரிய விஷயந்தான். நான் வீட்டை விட்டே தாண்டாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அதாவது நான் எங்கள் வீடு உண்டு நாங்கள் உண்டுன்னு அப்படி இருந்தோம். நான் இன்றைக்கி தான் நான் வெளி உலகத்தில் என்ன இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு நான் வெளியே வந்திருக்கேன். ஒரு பறவை மாதிரி பறந்து வந்திருக்கேன் இதை நான் கற்றுக்கிறதுக்கு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. க்ரீன் சால்ட்டுன்றது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் புதுசாக நான். அதாவது எப்படின்னா முருங்காய் உப்பு, முடக்கத்தான் உப்பு அப்படின்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு இது நாங்கள் சாப்பிட்றத விட சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரைலாம் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்கி அவங்க டெய்லி யூஸ்ஃபுல்லாக, அதாவது டெய்லி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா சமையலில் அந்த சால்ட்டை போட்டு ஆஸ் யூஷுவல் அதே சால்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். அது அந்த சால்ட்டில் வந்து அந்த க்ரீன் சால்ட் வந்து நம்ம சேரும்போது அந்த சமையலில் அவங்களுக்கு வந்து அந்த தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். அதனால் இது நம்ம டெய்லி நாங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும். அதாவது இப்போ வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும், அவங்களுக்கும் இந்த முடக்கத்தான வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க, கிடைக்கவும் கிடைக்காது எல்லாருக்கும். இதை ஸ்பெஷல் நான் இது சால்ட்டில் கொண்டாந்து எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா நாட்டுக்கும் போய் சேரணும், எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் இது. சூப்பர். எவ்வளோ அழகாக யோசிச்சு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, ஆனால் இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம்னு நினச்சி இன்னைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறி இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்ரைனிங் எடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு? ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் நான். இப்போ நான் இந்த 3 நாளில் தைரியமே இல்லாமல் இருப்பேன். இந்த மைக்கை பிடிச்சி நான் இதுவரையிலும் பேசினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அது இந்த தைரியம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்எஃப்எக்ஸும் இடிஐயும் சேர்ந்து தான் எனக்கு இந்த தைரியம் கொடுத்துருக்காங்களே. அது மாண்புமிகு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். அவர் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் பெண்களை வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. சரி, இவங்களாம் பேசுறது கேட்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வேறு மாவட்டம் வேறு பொருளாதார சூழல்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இடிஐயில் பயிற்சி எடுத்த பிறகு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்துருக்கு. நானும் ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ இந்த மாதிரி இடிஐயால் பலனடைஞ்சவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளவு? இப்போ நீங்கள் இந்த கடந்த 4 வருடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் டிஎன்எஃப்எக்ஸ் மூலமாக ஒரு 500 பேர் வந்து இப்போ இந்த வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறோம். இதே மாதிரி டிஎன்யூஎல்எம்னு சொல்லுது, அர்பன் லைவ்லிவுட் மிஷன், ரூரல் லைவ்லிவுட் மிஷன், வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட், மகளிர் திட்டம், இது இல்லாமல் தாட்கோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸு, அதில் வர பெனிஃபிஷரிஸ்க்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு 76,000 பேர் வந்து இந்த 4 வருடங்களில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதே ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கிற அளவுக்கு இந்த இடிபி மாடியூல் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அவங்க செய்கிற தொழில், ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது இல்லாமல் கடந்த 2022 மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு திட்டம் தொடங்கினாங்க, புத்தாக்க மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்லூரிகள்லையும் ஹேக்கத்தான்ற ப்ரோக்ராம் ஐஇடிபின்னு சொல்லக்கூடியது இந்த வருடம் வந்து அதை நிமிர்ந்து நெல்லுன்ற ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 29 லட்சம் மாணவர்களுக்கு இந்த புத்தாக்கம்னா என்ன, தொழில் முனைவோர்னா என்ன, நம்ம வந்து படித்தாலும் கல்வியின் மூலமாக மற்ற வேலைகளுக்கு போனாலும் போகலாம், இல்லை நம்மளே சுய தொழில் தொடங்கி நம்மளால் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும், நல்ல சுயமாக நம்ம 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய முயற்சி. தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும்
இந்த தொழில் முனைவோர் பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் இந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேலாக இந்த கான்செப்ட்ஸை போய் மக்கள் மத்தியில் சேர்த்ததில் இந்த கடந்த 4 வருடம் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நிச்சயமா அது எல்லாமே நம்மளால களத்துல பார்க்க முடியுது. அதனால தான் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாகட்டும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக தொடங்கப்படுது. அதனால தான் பெண்கள் தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பல்வேறு விஷயங்களை நம்மளால நேரடியாக உதாரணமாக நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் பயிற்சி எடுக்கக்கூடிய பலரும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட எல்லாமே நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பேசலாம் இதே நிகழ்ச்சியில். நன்றி.